ஐயப்பனோட பிறப்பு பற்றி பார்ப்போம். பகவான் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்திற்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த தெய்வமே ஐயப்பன். பந்தள நாட்டின் மன்னர் ராஜசேகர பாண்டியன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தத்தில் இருந்தார். ஒரு நாள் மன்னர் பம்பா நதிக்கரையில் ஒரு அழகான குழந்தையை கண்டார். அந்த குழந்தையின் கழுத்தில் ஒரு மணிமாலை இருந்தது. ஜாதக குறிப்புகள் அந்த குழந்தை ஒரு தெய்வ அம்சம் பொருந்தியவர் என்று கூறின. மன்னரும் அரசியரும் அக்குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து வந்து மணிகண்டன் என்று பெயர் சூட்டி வளர்த்தனர். மணிகண்டன் வளர்ந்து வரும் வேளையில் ராணிக்கு ஒரு மகன் பிறந்தான். அப்போது ராணியின் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டது. தனது சொந்த மகனுக்கு பதிலாக தத்தெடுத்த மணிகண்டன் அரியணை ஏறக்கூடாது என்று ஒரு சதித்திட்டம் தீட்டினார். ராணி கடுமையான வயிற்று வலியால் அவதிப்படுவதாக நாடகமாடினார். அரண்மனை வைத்தியரும் ராணிக்கு சதித்திட்டத்தில் உடந்தையாகி, ராணியின் வயிற்றுவலி குணமாக வேண்டுமானால் காட்டுப்புலியின் பாலை கொண்டு வந்து கொடுக்கும்படி கூறினார். மக்கள் அனைவரும் அஞ்சினர். காட்டுப்பாதை மிகவும் கடினமானதாக இருக்கும் என்று பயந்து அஞ்சினர். ஆனால் மணிகண்டன் ராணியின் நோயை குணப்படுத்த தானே சென்று புலிப்பால் கொண்டு வருவதாக உறுதியளித்தார். காட்டிற்கு சென்ற மணிகண்டன் அங்கு கடுமையான தவமிருந்து மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்தார். மகிஷியை வதம் செய்த பிறகு இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் புலி வடிவம் எடுத்து மணிகண்டனுடன் அரண்மனைக்கு திரும்பினர். புலிகள் புடைசூழ அரண்மனைக்கு வந்த மணிகண்டனை கண்ட மன்னரும் மக்களும் பயமும் ஆச்சரியமும் அடைந்தனர். அப்போதுதான் மணிகண்டன் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு தெய்வத்தின் அவதாரம் என்பதை மன்னர்